அஸ்மத் குருப்யோ நமஹ. பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதியில் ஆச்சாரியன் அனுகிரகம், ஆழ்வார் கிருபை, 81 பாசுரங்கள் இதுவரை சேவித்து அர்த்த அனுசந்தானம், அர்த்தானுபவம் நம்ம சேவிச்சு இப்போ அடுத்தது 82, 83, 84 இன்றைய முடிந்தால் 3 பாசுரங்கள் அனுபவிக்கலாம். படையாரும் வாழ்கண்ணார் பாரசினாள் பைம்பூன் தொடையலோடு ஏந்திய தூபம் இடையிடையில் மீன்மாய மாசூணும் வெங்கடமே மேலொரு நாள் மான்மாய வெய்தான் வரை. படையாரும் வாழ்கண்ணார் பாரசினாள் பைம்பூன் தொடையலோடு ஏந்திய தூபம் இடையிடையில் மீன்மாய மாசூணும் வெங்கடமே மேலொரு நாள் மான்மாய வெய்தான் வரை. பாரசி அப்படின்னா துவாதசி நாள் அன்னைக்கு, அதாவது பெண் பிறந்தாரும் தன்னை அடையும்படி திருமலையிலே நின்றான் பகவான். வாழ்போல் கூரியனவாக ஒளி பொருந்திய கண்கள் வாய்ந்த பெண்கள் துவாதசி அன்னைக்கு பகவானை வணங்குவதற்காக அழகிய பூமாலைகளையும் தூபங்களையும் ஏந்தி, இந்த தூபத்தின் புகை வானை மறைக்க நட்சத்திரங்களின் ஒளி மங்குகிறது. அவ்வளவு புகையுடன் தூபங்களை பெண்கள் ஏந்தி திருவேங்கடத்துக்கு போவாளாம். இப்படிப்பட்ட திருவேங்கட மலை முன்பு மாரீச்சன் மாளுமாறு அம்பு எய்தவனுடைய மலை. சாட்சாத் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீமன் நாராயணன் மந்திப்பாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் இந்த திருவேங்கடத்தில். படையாரும் வாழ்கண்ணார் பாரசினாள் பைம்பூன் தொடையலோடு ஏந்திய தூபம். இப்படி மாசு ஊனும் அழுக்கடையும்படி செய்யும். இடையிடையில் மீன்மாய மாசூணும் வெங்கடமே மேலொரு நாள் மான்மாய எய்தான் வரை. ஸோ அந்த நட்சத்திரங்கள் கூட ஒளி மங்கும்படி செய்யுமா இவர்களுடைய தூபம். வரை குடைத்தோள் காம்பாக ஆனிரை காத்து ஆயர் நிறை விடைய செற்றவாறு என்னே உறவுடைய நீராழி உட்கிடந்து நேரா நிசாசரர் மேல் பேராழி கொண்ட பிரான். தன்னை அண்டினவர்களுக்கு உதவும் இவன் எவ்வளவு பரம உபகாரகன் என்பதை உணரலாம். எப்படி உணரலாம்? கண்ணபிரானாக அவதரித்து கோவர்தனத்தை குடையாகவும் அந்த குடைக்கு தன் தோளையே காம்பாகவும் கொண்டு பசுக்களின் கணங்களை காப்பாற்றினான். பசுக்களையும் கன்றுகளையும் அந்த கூட்டத்தை காப்பாற்றினான். நப்பின்னையை மணப்பதற்காக ஆயர் தன் முன் நிறுத்திய ரிஷபங்கள் 7ஐயும் கொன்றான். வலிமையுடைய நீர் நிரம்பிய திருப்பார்க்கடலில் கிடந்து போருக்காக முனைந்து வந்த மது கைடபர்களை கொல்லுவதற்கு பெரியதான சக்கரத்தை ஏந்திய பிரான் இவன். இதனால் இவன் அவனிடம் அடைந்தவர்களை காக்கும் இயல்பினன் என்று எப்பொழுதுமே தோன்றும். வரை குடை தோள் காம்பாக ஆனிரை காத்து ஆயர் நிறை விடைய செற்றவாறு என்னே உறவுடைய நீராழி உட்கிடந்து நேரா நிசாசரர் மேல் பேராழி கொண்ட பிரான். நிசாசரன்னு அரக்கர்கள், மது கைடபர்னு இல்லைன்னாலும் மீதி எந்த ராட்சசவாளனும் எடுத்துக்கலாம். பிரான் உன் பெருமை பிறரார் அறிவார். உன் பெருமை யார் அறிவார்? பிரான் உன் பெருமை பிறரார் அறிவார். உராய் உலகளந்த நான்று வராகத் தீற்றளவு போதாவென்று போதாவாறு என் கொலோ எந்தை அடிக்களவு போந்தபடி. பிரான் உன் பெருமை பிறரார் அறிவார். உராய் உலகளந்த நான்று வராகத் தீற்றளவு போதாவாறு என் கொலோ எந்தை அடிக்களவு போந்தபடி. போந்த அப்படின்னா அளக்குகிற, அளக்கும் திருவடிக்கு அளவாக விளங்கிய, காப்பாற்ற வேண்டும் என்ற உன்னுடைய பாரிப்பு, உன்னுடைய அந்த துவரை, அந்த வேகம், உன்னால் காக்கப்படும் பொருள்களின் அளவை கூட மிஞ்சி விளங்கும். நீ காக்க வேண்டும் என்கிற அந்த வேகம். பெருமானே, உன் பெருமையை யார் அறிவார்? யாருக்கும் தெரியாது உன் பெருமை. பிறரார் அறிவார். நீ எங்கும் பறந்து உலகத்தை அளந்த போது உன்னுடைய திருவடிக்கு அளவாக அமைந்தது இந்த பெரிய பூமி. வராகனாகிய உனது தந்தத்தில் ஒரு சின்ன கடுகளவு இருந்தது, அதே பெரிய பூமி. எவ்வாறு?
ரட்சகனான அவனுடைய ரட்சண பாரிப்புக்கு அளவே இல்லை போல் இருக்கிறது என்கிறார் சுவாமி. அடியேன் ஆழ்வார் திருவடிகளை சரணம். தன்யோஸ்மி.